சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் காவலர்களின் சாகசங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இரண்டாவதாக MP5 காவலர் விழாவில் நவரத்ன திட்டத்தின் ஒன்றான அகில இந்திய பெண் காவலருக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதில் தமிழக பெண் காவலர்கள் அணி ஒட்டுமொத்த இந்திய அளவில் முதன்மை கோப்பையையும் 39 தனிநபர் பதக்கங்களில் 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலம் உள்ளிட்ட 11 பதக்கங்களையும் கார்பன் துப்பாக்கி போட்டியில் ஒட்டுமொத்த சிறந்த வீராங்கனை என்ற பதக்கத்தையும் கைப்பற்றினார்கள் என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்கது. நாம் இப்பொழுது பெண் கமாண்டோக்கள் தங்கள் கோரிக்கை யாராலையும் சாதிக்க முடியாது ஒன்று கிடையாது. என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். எங்களுக்கு சாதிக்கணும்னு இருந்தது. என் அப்பா ஒரு ஊருக்கும் நாடுக்கும் தனியா அனுப்பி வச்சு எங்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அதால மட்டும்தான் என்னால சாதிக்க முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க உங்க பசங்க மேல நம்பிக்கை வச்சு அனுப்பி வச்சீங்கன்னா இங்க இருக்க அனைத்து மாணவர்களும் சாதிக்க பிறந்தவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. So never give up your aim and goal. Thank you. காசிமா போல் பலரையும் தமிழ்நாடு அரசாங்கம் இங்கு உருவாக்கும். 1 கோடி ரூபாய் மட்டுமல்ல, காசிமாவிற்கு மேலும் பல சாதனைகள் படைக்க தன்னம்பிக்கையும் தந்துள்ளது திராவிட மாடல் அரசு. பார்க்க தேவையில்லாத பொருளாதார விடுதலையை குடும்ப தலைவிகளுக்கு தந்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அண்ணாவின் மண்ணில் தொடங்கப்பட்ட கலைஞரின் பெயரிலான மகத்தான திட்டத்தின் பயனாளி திருமிகு எலிசபெத் பாபியோலா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம்.